தமிழ் சினிமாவில் அவ்வளவு எளிதாக நம்மளால் மறக்க முடியாத ஒரு இயக்குனர் இமயமாக இருக்கிறவர் தான் பாரதிராஜா. இவருடைய மகன் சமீபத்தில் கடந்த வாரம் மாரடைப்பு காரணமாக காலமான விஷயம் எல்லோருக்குமே மிகுந்த பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. என்னடா இது, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்களா, என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும், உடல்நலத்தை சரியாக கவனிக்கிறது இல்லையா, சரியாக சாப்பிட்றது இல்லையான்னு பல விஷயங்கள் நம்மளுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய இடங்களில் மனோஜ் அவர்கள் சொல்லியிருந்தது, நான் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றது தான். நான் பிறந்ததுக்கு அப்புறமாக தான் அப்பா இயக்குனர் ஆனார். ஆனால் எல்லோரும் என்னை சில்வர் ஸ்பூனுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய பார்ட் 2 எடுக்கணுன்றது அவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு அவர் பேட்டியில் சொல்லியிருப்பார். அதை நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இவர் நிறைய விஷயங்களை பொக்கிஷமாக அவருடைய அறையில் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்துட்டு தான் இப்போ அவங்களுடைய மனைவி கண் கலங்கியிருக்காங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் பாரதிராஜா அவர்களும் அவங்களுடைய பேத்திகளும் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனோஜ் அவர்களுடைய மனைவியை தேத்தியிருக்காங்க. அவர் தான் முதல்ல டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன அந்த கட்டையை எடுத்து வச்சுருக்காராம். அதற்கப்புறமாக தான் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இயக்குனராக இருக்கும் பொழுது, அதையும் தாண்டி தன்னுடைய அப்பா கூட அவார்டு வாங்கும்போது எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்னு நிறைய விஷயங்களை ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருந்துருக்கார். இதை பார்த்துட்டு அவருடைய மனைவி ரொம்பவே வருத்தம் இல்லாமல் அழுகவும் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு மனைவிக்காக இருந்தாலும் திடீரென இப்படி ஒரு கணவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு காலமானது ரொம்ப நம்மளுக்கே பார்த்திங்கன்னா கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக அவரை ஆன்மா சாந்திடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ விஷால் அவர்கள் கூட அடுத்ததாக யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு பேசும்பொழுது துஷாரா விஜயன் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ வெளியாகி இருக்குது. இவங்க இப்போ வீரதீர சூரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஓரளவு பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுத்துருந்தது. அதோட விஷால் அவர்கள் கூட இங்கே நடிக்க போகிறாங்க. விஷால் அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ அந்த கதை எப்படி இருக்கும், எந்த மாதிரியாக இருக்க போகுது, நிச்சயமாக கமர்ஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் கழித்து வந்த மதகஜராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் விஷால் அவர்களுக்கு கம்பேக் கொடுத்துருந்தது. அந்தளவுக்கு அந்த படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிடிச்சிருந்துச்சு. காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இப்போ துஷாரா அவர்கள் கூட அவர் இணைந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. ரசிகர்களுடைய மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான படத்தில் அவங்க இருவரும் நடிக்க போகிறாங்க அப்படின்றத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.